இப்ப என்ன பெரியப்பா பண்றது? அதான்டா எனக்கு ஒன்னும் புரியல. கடவுளே, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? எதுக்காக எங்களை மட்டும் நீ இப்படி சோதிக்கிற? எங்களுக்கு வந்து ஆர்டரை தட்டி பறிச்சிங்கல்ல, நல்லா அனுபவிங்க. இப்ப கொஞ்சம் ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இவங்களுக்கு நிம்மதியே இல்லாம பண்ற. ஏ காமாட்சி, எதுக்கு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க? நீங்க ஏதோ பாவம் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒண்ணு அவ்வளவு பரிசுத்தமான நல்ல குடும்பம் கிடையாது. உன் குடும்ப கதை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து சொல்லவா? இந்த இருக்காளே தேவி, அவளை எடுத்துக்க. அவளோட புருஷன் இருக்கானே விக்னேஷ், அவன் நல்ல கௌரவமான வசதியான வீட்டுல பிறந்தவன். என்ன பண்ண அவன் பொண்ணு? அவ பண்ண விஷயத்த வெளியில சொல்ல முடியுமா? இல்ல காது கொடுத்துதான் கேட்க முடியுமா? நினைக்கும் போது கொமட்டிக்கிட்டு வர மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஆறீரோ ஆறாரோன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கா. சரி, இவ இப்படி பண்ணா, உன் புள்ள அன்பு என்ன பண்ணா? வெளியில வேணா அவன் காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு நல்லா வெறப்பா திரியலாம். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? எப்ப பார்த்தாலும் சுண்ணாம்பு அடிச்ச மாதிரியே தலைய வச்சுக்கிட்டு இருப்பானே ஒருத்தன், அவன் கூட சேர்ந்து பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணான்ல. ஏய் வடிவு, என்ன பேசிட்டு இருக்க? இது எல்லாத்தையும் தாண்டி இவன் இன்னொன்னும் பண்ணான். அந்த வேதவள்ளி அம்மா செல்லமா வளர்த்த பொண்ண அள்ளிக்கிட்டு வந்துட்டான்ல. அதுவும் என்ன நீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி எல்லாரும் முன்னாடி தாலிய கட்டியா கூட்டிட்டு வந்தா? திருட்டு கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டு வந்தா? இது ஒரு கலை ஆனந்தி. இவ என்ன சாதாரண ஆளா? கொலை கேஸ்ல மாட்ட வேண்டியவ ஜஸ்ட் மிஸ் ஆகி தப்பிச்சிட்டா. எல்லாத்துக்கும் மேல உன் பொண்ணு கையில இருக்காளே, அவ ஊர் நியாயமெல்லாம் பேசுவா, சட்டமெல்லாம் பேசுவா. ஐயோ ஐயோ, அந்த சிவசங்கரி எப்பேற்பட்ட வம்சாவளி, எப்பேற்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்துல இருந்த ஒத்த புள்ளைய அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க மாவாட்ட வச்சுட்டால. அவனும் ஒரு பொண்டாட்டி தாசனா, வெக்கமே இல்லாம டிப் டாப்பா சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பாவம் தான், இந்த பாவத்துக்கெல்லாம் சேர்த்துதா கடவுள் உனக்கு கூலி கொடுத்திருக்காரு. நீங்க வசதியான வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சு இங்க அடிமைத்தனம் பண்ணுவீங்க. வசதியே இல்லாத ஒரு பொண்ணு தானம், அவ காணாம போயிட்டா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, வேலைக்காகாத புருஷ வேலைக்கு போறேன்னு போனவன் எங்க போனானே தெரியல. இங்க இருந்தோம்னா நம்மளையும் அடுப்பங்கரையிலேயே போட்டு புதைச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டா. அதான் உஷாராயிட்டு எங்கேயோ கிளம்பிட்டா. போனா போகட்டும், நல்லா இருக்கட்டும். ஏய், என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? வாயை மூடு, இல்ல கொன்றுவேன் பாத்துக்க. என்னங்க, நான் என்னங்க தப்பா பேசிட்டேன்? போனவ வாழ்ந்துட்டு போட்டும் தானே சொன்னேன், செத்து போகட்டும் நான் சொன்னேன். என்ன வார்த்தை பேசுறீங்க? கொஞ்சமாச்சும் பெரிய மனுஷங்க மாதிரி நடந்துக்கோங்க. நாங்களே தனாக்காவை காணும்னு வீட்ல இருக்க எல்லாரும் பதறி போய் இருக்கோம். நீங்க என்னடா வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோங்க. தனாக்காவை பத்தியோ இந்த குடும்பத்துல இருக்கவங்கள பத்தியோ பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வாடி அம்மா வா. மாமியார் வீட்டை சொன்னதும் பொத்துக்கிட்டு கோவம் வருதோ? இப்படி ஒரு வீட்டுல மருமகளா வாக்கப்பட்டு வந்ததுக்கே நீ இவ்ளோ பேசுறியே. இன்னும் நீ மாட மாளிகை கோபுரன்னு வசதியா வாழ்ந்துட்டனா என்னெல்லாம் பேசுவ? உன்னை கையிலே பிடிக்க முடியாது போல இருக்கே. தெரியுமா, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறதை எங்களால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் என்னடி தப்பா சொன்னேன்? நீங்க பண்ணது எல்லாத்தையும் தானே சொன்னேன். நான் சொன்ன ஒரு விஷயத்தையும் நீ இல்லன்னு சொல்ல முடியுமா? சொல்லு பாக்கலாம். பெரியமா, இது எங்க குடும்ப விஷயம். அத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. பெரியப்பாவோட முகத்துக்காக மட்டும்தான் நீங்க பேசுறதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம். அதுக்காக நீங்க ஓவரா பேசிட்டு இருக்காதீங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னடா நல்லா இருக்காது? என்ன நல்லா இருக்காது? நான் பார்த்து வளர்ந்த பையன்டா நீ. போலீஸ் ஆயிட்டா நீ என்ன வேணாலும் பேசுவியா? உங்க பெரியப்பா முகத்துக்காக என்ன சும்மா விடுறியோ? இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? காமாட்சி, நீ உன் பிள்ளைங்களை வளர்த்துக்கிற லட்சணம் இதுதான். நல்லா பாத்துக்க. உங்களை எல்லாம் விட மூர்த்தி எவ்வளவோ பரவாயில்ல. இப்பதான் ஏதோ கொஞ்சம் தப்பா இருக்கான். முன்னெல்லாம் கரெக்டா தான் இருந்தான்.
அவன் காணாம போனதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் காணாம போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை மொத்தமா முடிச்சு விட்டீங்களா? முதல்ல மூர்த்தி காணாம போனா, இப்ப தனம், அடுத்தது யாரு? தோ இங்க இருக்காளே இந்த சின்ன பொண்ணு, இவளா? காமாட்சி, எனக்கு ஒரு சந்தேகம். மூர்த்தி தனத்துக்கிட்ட மட்டுமே பேசிட்டு இருக்கிறதா சொல்றீங்க, அத நீங்க நம்புறீங்களா? இல்ல, நான் எதுக்காக கேக்குறேன்னா, இத்தனை நாளா மூர்த்தி குரலையாவது கேட்டதா சொன்னீங்க, இப்ப அதுவும் கிடையாது. ஆள் வராம அவன் போய் சேர்ந்துட்டான்னு அவனோட போட்டோ மட்டும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பெரியமா, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதை இங்க இருந்து வெளில போங்க. டேய், என்னைய வெளியில போக சொல்றியா? அண்ணனை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? டேய், உன் அண்ணன் மேல உனக்கு இப்பதான் பாசம் பொங்குதா? மூர்த்தி அன்னைக்கு அடிக்கிறதுக்காக கைய ஓங்கல நீ? என் அண்ணனை நான் அடிக்கிறேன், அவர் என்ன அடிக்கிறாரு, அது இங்க பிரச்சனை இல்ல. அதுக்காக அவருக்கு ஒண்ணுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. ஏய், அதான் போ சொல்றான்ல, போடி வெளியே. போடியா? அவன் என்ன வெளியில போ சொல்றா, நீங்களும் போ சொல்றீங்க? அவனாவது போன்னு தான் சொல்றான். நானா இருந்தா நேரம் உன் கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளி இருப்பேன். தள்ளுவீங்க தள்ளுவீங்க. இந்த குடும்பத்துக்காக என்னையே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறேன்னு சொல்றீங்கல்ல, இதே குடும்பம் ஒரு நாள் உங்களை செருப்பால் அடிச்சு வெளியில அனுப்ப போகுது. அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏய், உன் கேடு கெட்ட புத்தி இப்படிதாண்டி யோசிக்கும். நீ பேசுறத கேட்டு என்னாலேயே சும்மா இருக்க முடியல, அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கு தானே செய்யும். அக்கா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா. ஏற்கனவே நாங்க போன புள்ள திரும்பி வரல, வீட்ல இருந்த மருமகளையும் காணுமேனு வேதனையில இருக்கோம். நீங்க மேலும் மேலும் பேசி எங்களை காயப்படுத்தாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை என்ன கொடுமைப்படுத்துனீங்களோ அவத்தால தெரிக்க ஓடி போயிட்டா. என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? வெள்ளப்படி. என்னையே அடிச்சிட்டீங்கல்ல, அடிச்சிட்டீங்கல்ல. அடிக்கிறது என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உன்னை கொன்னே போட்டுருவேன். ஓடி இங்க இருந்து. இந்த குடும்பத்துக்காக என்னைய நீங்க அடிச்சிட்டீங்கல்ல, இதுக்கெல்லாம் இன்னும் நீங்க நல்லா அனுபவிப்பீங்க, அனுபவிப்பீங்க. பெரியம்மா